வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போதுன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கிங்ஸ்டன் படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கோம். சில கதைகள் காத்துலையும் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்து. இந்த படத்தை கதைன்னு சொன்னா 1982 என்னோட அப்பா கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறாரு. ஆனா அவர் திரும்பியே வரல. அவர்கிட்ட தான் திரும்பி வரலன்னு பார்த்தா அடுத்தடுத்து அந்த கடலுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வரல. எல்லாருமே வந்தா கூட ஒன்னும் காணாம போயிடுறாங்க, இல்ல பணமா தான் திரும்பி வராங்க. அந்த கடலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த கடலுக்குள்ள ஏதாவது பேய் இருக்கா, இல்ல ஏதாவது அமானுஷ்ய சக்தி ஏதாவது இருக்கா? ஏன் யாருமே திரும்பி வர மாட்டாங்க? இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கே இது மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழும்பத்தோட்டு தான் இந்த கடலுக்குள்ள யாருமே மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சிடறாங்க. அப்ப எங்களுக்கு அப்ப எங்களோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது தூத்துக்குடியில தான் இவங்க எல்லாமே கடல் பிடிக்க போறாங்க. ஆனா தூத்துக்குடியில தாமஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த தாமஸ்ன்னு கதாபாத்திரம் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த ஊர்ல அவரு கேட்காம எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட கதாபாத்திரம் தான் அவரு. ஹீரோவோட கேரக்டர் என்னன்னா, எப்படியாவது நம்ம ஒரு போட்டு வாங்கணும், சொந்தமா போட்டு வாங்கி இது பண்ணணும், அந்த கடலுக்குள்ள எப்படியாவது எதுவுமே இல்லை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு இது கடலுக்குள்ள போகணும்ட்டு. நம்ம அது வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தாமஸ் கதாபாத்திரத்துக்கிட்ட தான் கதாநாயகன் ஒர்க் பண்றாரு. யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஸும் கூட என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாரு. ஓகேங்களா? சோ ஒரு கட்டத்துல வில்லனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டையில பிரிஞ்சுறாங்க. கடலுக்குள்ள நான் போய் ஆவேன், கடலுக்குள்ள எந்த விதமான அமானுஷ்ய சக்தி இல்லை, எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கடலுக்குள்ள போறாரு. அவரு மட்டும் போனாங்க, கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேரக்டரும் ஒரு 3 பேர் போறாங்க. கதாநாயகி திவ்ய பாரதியும் அவர் கூடவே தான் போறாங்க. கதாநாயகன் திவ்ய பாரதி அவங்களும் சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒன்னாதான் காதலிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கடலுக்கு, அதாவது இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இந்த படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆனா படம் சில இடத்துல லேக் இருக்கு, படம் ஸ்லோவா தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் எல்லாமே. இவங்க சந்திச்சது எல்லாமே கடலுக்குள்ள ஒரு வேளை தங்கம் இருக்குதா, இவங்க தங்கத்தை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்களா, இல்ல பேயை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்களா அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. ஒரு கட்டத்துல பேய் வர சில சீன்ல சுத்தி எடுத்து அடிக்கிறது, இந்த கேன்ல எடுத்து அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காமெடியா தெரியுது, ஒரு மாதிரியா தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல வர சேட்டன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருக்காரு. சேட்டன் ஒரு மெயினான கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த தாமஸ் கதாபாத்திரம் அவ்வளவு பெரிய வில்லன் சொல்றாங்க. என்ன அவ்வளவு பெரிய வில்லனை இவங்க சண்டை ஆகும்போது பாத்தீங்கன்னா அசால்ட்டா இவர் அசால்ட்டா போய் எப்படி தூக்குனாரு கூட நம்ம ஆடியன்ஸுக்கு காட்டல. திடீர்னு அவங்க கடலுக்குள்ள அவங்களை பிடிக்க போகும்போது அமானுஷ்ய சக்தி இருக்கா இல்லையா பார்க்கும்போது கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா பின்பக்கம் இந்த வில்லன் குரூப்பை கட்டி போட்டு வச்சிருக்காரு கதாநாயகன். எப்படி அசால்ட்டா தூக்கின்னு வந்தாருன்னு தெரியல, அதை ஆடியன்ஸ் காட்டல. இதெல்லாம் கொஞ்சம் சில சீன்லாம் நம்ம ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. இது நான் சொல்றது எந்த அளவுக்கு நான் கரெக்டா இல்லையான்ட்டு நீங்க படத்தை பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல தாமஸ் கதாபாத்திரம் இதுக்கு யார் காரணம் நானே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேஷ்பேக் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படி இது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நீங்களே இந்த படத்தோட ஜிவி பிரகாஷ் 25வது திரைப்படம். படம் நல்லதான் இருக்கு, ஒரு தடவை நம்ம நம்பி பார்க்கலாம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் இசை இணை தயாரிப்புன்னு சொல்லலாம். இந்த படத்துல தயாரிச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, ராஜேஷ் பாலச்சந்தர், ஷேட்டன், அழகர் பெருமாள் மற்றும் இந்த படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஜிவி பிரகாஷ் தான். நல்லா பண்ணிக்கிறார். ஒரு 2 பாட்டு நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படிலாம் சூப்பர்லாம் சொல்ல முடியாது.
ஒரு தடவை வந்து படம் வந்து நம்பி பார்க்கலாம். ஏன்னா சில சீன்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா கடலுக்குள்ள போனவங்க அத்தனை பேரும் வந்து நிறைய வந்து இறந்ததெல்லாம் ஜென்ஸ், ஆண்கள். ஆனா கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து வர பேய்ங்க எல்லாம் லேடிஸ் பேய்ங்க. அது எப்படிங்க நம்மளுக்கே தெரியல. சில சமயம் வந்து சொல்றாங்க லேடிஸ்களை பலி குத்துறதுனால தான் வருதுன்னு, நம்ம அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் பாருங்க, இது இந்த இத்தனை குறைகள் இருக்கு. இத்தனை குறைகள் தாண்டியும் இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்திருக்கா இல்லையான்ட்டு நீங்களே போய் படத்தை வந்து பார்த்து செஞ்சுக்கங்க. இந்த படத்தை என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து, இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்காக படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டோகிராஃபிங்லாம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ணி நல்லா இருந்திருக்கும். படம் ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். டைரக்டர் வந்து எழுத்து இயக்கம் கமல் பிரகாஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க. நடிகர் மேலாம் எந்த விதமான குறைகள்லாம் இல்லை, நல்லா இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன தியேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்பி ஒரு போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்சென்ட் படத்தின் திரை விமர்சனம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.